Welcome to Future Vision Study Center Salem UG TET Zoology Unit 8 Environmental Biology and Evolution பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அதில் வாட்டர் பற்றி நம்ம பார்க்கலாம். வாட்டரில் நம்ம எதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா வாட்டர் அப்படின்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது, டைப்ஸ் ஆஃப் வாட்டர், ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் ஆர் வாட்டர் சைக்கிள்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம இந்த செஷன்ல எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Abiotic factors are the non-living chemicals and physical elements of an environment that influences living organism and the overall functioning of ecosystem. அப்போ உயிரற்ற காரணிகள் அப்படின்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரற்ற இருக்கக்கூடிய வேதியியல் மற்றும் இயற்பியல் காரணிகளை தான் நம்ம ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கெமிக்கல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, இந்த மாதிரி கேஸஸ் நம்ம சொல்லலாம். பிசிக்கல் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது சாயிலு இல்லைன்னா வாட்டர் சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணிகள் எல்லாம் தான் என்ன சொல்றோம், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த உயிரற்ற காரணிகள் உயிருள்ள காரணிகளுடன் எவ்வித தாக்குதல்களை ஏற்படுத்துகிறது, அது எவ்வாறு அதற்கு பயன்படுது அப்படின்றதையும் அது ஈகோ சிஸ்டத்துல அதோட ஓவரால் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பத்தி நாம இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேர் ஆர் எசென்சியல் இன் டிட்டர்மினிங் த டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அதாவது இந்த ஈகோ சிஸ்டத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவம், வரையறுக்கப்பட்ட ஒரு தேவை இருக்கும். அதை பொறுத்து என்னப்படுது, இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸோட நீட் டிபெண்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. That can survive and thrive in particular area as well as influencing their distribution and interactions with other living things. அதாவது ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினுடனோ அல்லது மற்றொரு காரணிகளுடனோ தொடர்பு கொள்வதற்கு இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர் இம்பார்ட்டண்டா இருக்கு. மேலும் அந்த லிவிங் ஆர்கானிசம் பரவுவதற்கும் இது ஒரு காரணமாக அமையுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. தீஸ் ஆர் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஈகோசிஸ்டம். இந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய உயிரற்ற காரணிகள் தான் என்னது, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். வைண்டு, வாட்டரு, சன்லைட், அட்மாஸ்பியர், டெம்பரேச்சர், சாயில், இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை ப்ராட்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், காலநிலை காரணிகள். இதுல என்னெல்லாம் வரும், சன்லைட், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, வைண்ட் அண்ட் பிரிசிபிடேஷன்ஸ், அதாவது ரெயின் அண்ட் ஸ்னோ. சூரிய ஒளி வரும், வெப்பம் வரும், ஈரப்பதம் வரும், காற்றோட்டம் வரும். பிரிசிபிடேஷன்ஸ் அப்படின்னா மேல அட்மாஸ்பியர்ல இருந்து எர்த்தை நோக்கி ஃபால் ஆகக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் நம்ம சொல்லலாம், அதாவது மழைநீர் பனிகள். இது எல்லாமே என்னது, கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். எடாபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா மண் சார்ந்த காலநிலை அப்படின்னு சொல்லலாம், அதாவது ரிலேட்டட் டு சாயில். இதுல என்னெல்லாம் வரும், அதோட pH, வாட்டர் கண்டென்ட், நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் இது பண்றதா என்னது எடாபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தேர்டு பாத்தீங்க அப்படின்னா டோபோக்ரோபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த லேண்ட், நிலப்பரப்பு சம்பந்தப்பட்ட காலனிகள். ஆல்டிடியூட், ஸ்லோப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது டைரக்ஷன் ஆஃப் த ஸ்லோப் ஃபீச்சர்ஸ், அதாவது அந்த உயரங்கள்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா. இப்போ மலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மலைகளோட உயரங்கள் இதில் வரும். ஸ்லோப், அதோட சர்க்கிள்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது எல்லாமே டோபோக்ரோபிக் ஃபேக்டர்ஸ்க்கு கீழே வருது. சரி, இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட், சூரிய ஒளி, crucial for photosynthesis in plants, dictating which plants grow in region and impacting the entire food web. அப்ப சூரிய ஒளி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்வதற்குண்டான முக்கியமான காரணியாக செயல்படுகிறது. இந்த ஒளிச்சேர்க்கை மட்டும் நடைபெறல அப்படின்னா என்னது, ஓவரால் ஃபுட் வெப்புமே உணவு வலையுமே பாதிக்கப்படும். ஏன்னா நம்ம அனிமல்ஸ் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, பிளான்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ போட்டோசிந்தசிஸ் நடக்கல அப்படின்னா ஃபுட் ப்ரொடெக்ஷன்ஸ் நடக்காது. அப்போ டோட்டல் ஃபுட் வெப், ஃபுட் செயின்ஸுமே என்னவாகுது, இன்ஃப்ளூயன்சஸ், இம்பேக்ட் ஆக ஆரம்பிக்குது. இது ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்.
ஆர்கானிசம் ஹேவ் ஸ்பெசிபிக் டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் தே கேன் டாலரேட். அதாவது உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினங்களும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை வந்துட்டு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உடையது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்கோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ 37 டிகிரி செல்சியஸ். அதுக்கு மேலே நம்மளால என்ன பண்ண டாலரேட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே வந்தால் தான் தட் இஸ் கால்டு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, போலார் பியர்ஸ் கோல்டு கிளைமேட் ஹேவ் அடாப்டேஷன்ஸ் லைக் திக் ஃபர் அண்ட் ஃபேட் while desert animals like camel thrive in heat. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதுவே வந்துட்டு பனி துருவ பகுதியில் வாழக்கூடிய பனிக்கரடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளைமேட்ஸை வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு அடர்த்தியான முடியல் மற்றும் கொழுப்புகளை பெற்றிருக்கும். பாலைவன விலங்குகளான ஒட்டகங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹீட்டை வந்துட்டு தாங்கிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து பெற்றிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஃபார் ஆல் லைஃப் ப்ராசஸ். ஆமாவா, நீரின்றி அமையாது உலகு. அப்போ அனைத்து செயல்பாட்டுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா நீர் வந்துட்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இப்போ அவைலபிலிட்டி அண்ட் குவாலிட்டி, அதாவது salinity pH determining the types of organisms found in an aquatic environment. aquatic environmentனா நீரை வாழிடமாக கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்கள் அந்த வாட்டரை டிட்டர்மினேஷன் பண்ணிருக்கு. அப்போ அது வாழ்றதுக்கு உண்டான salinity உப்புத்தன்மை, அது வாழ்றதுக்கு உண்டான pHலாம் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரு லைஃபுக்கு எசென்சியலாக இந்த வாட்டர் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆனது ஒர்க் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாயில், மண். இது என்ன பண்ணுது, ப்ரொவைட்ஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆன்கரேஜ் ஃபார் பிளான்ட்ஸ். அதாவது தாவரங்கள் வளர்வதற்குண்டான ஊட்டச்சத்தை கொடுக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அது வேரூன்றி நிற்பதற்கு இது வந்துட்டு பயன்படுது. சாயில் டைப்ல சாயிலே நிறைய இருக்கு. சாண்ட் இருக்கு, கிளே இருக்கு, சோம் இருக்கு, லோம் இருக்கு, இது எல்லாமே நிறைய இருக்குது. அப்போ pH அண்ட் மினரல் கண்டென்ட் இம்பேக்ட் பிளான்ட் growth அண்ட் கான்சிக்வென்ட்லி த அனிமல்ஸ் டிபெண்டன்ட் ஆன் தோஸ் பிளான்ட்ஸ். அப்போ அந்த சாயில் இருக்கக்கூடிய pH, அதில் இருக்கக்கூடிய மினரல் கண்டென்ட், இது எல்லாமே வந்துட்டு அந்த தாவரங்களுக்கு தேவையானதாக இருக்கணும். சப்போஸ் அதில் டெஃபிஷியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு பிளான்ட் growth வந்துட்டு அவ்வளோக்கா இருக்காது. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வைண்ட், காற்றோட்டம், அஃபெக்ட் plant growth, seed dispersal and even temperature regulations. இந்த காற்றோட்டமானது பார்த்தீங்கன்னா நீராவி போக்கு, தாவர வளர்ச்சி, விதைகள் வந்துட்டு பரவுதல் முறை மற்றும் வெப்பத்தை அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய அந்த முறைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பெரிதும் பாதிக்கக்கூடியதாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்தோட தன்மை. மினரல்ஸ் லைக் பாஸ்பரஸ், பொட்டாசியம் அண்ட் நைட்ரஜன் இன் சாயில் ஆர் விட்டல் ஃபார் பிளான்ட் growth இம்பேக்டிங் த என்டையர் ஃபுட் வேவ். அப்போ என்னென்ன மினரல்ஸ், இப்போ பாஸ்பரஸ், பொட்டாசியம், நைட்ரஜன்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே பிளான்ட் growthக்கு தேவையான நியூட்ரியண்ட்டாக வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு என்டையர் ஃபுட் வேப்பையுமே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு growthக்கு வந்துட்டு வழிவகை செய்யுது. இதில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா ஃபுல்லாக அதுவுமே டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா pH வந்துட்டு ஒன்னே அசிடிட்டியாக இருக்கும், இல்லைன்னா ஆல்கனிட்டியாக வந்துட்டு இருக்கும். இது சர்வைவல் ஆஃப் த வேரியஸ் ஆர்கானிசம்ஸை வந்துட்டு என்ன பண்ணும், பாதிக்கக்கூடிய வகையில் வந்துட்டு அமையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வகையில் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸில் வாட்டர்ஸை பற்றி நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். வாட்டர் இஸ் aptly described as the mother of life. ஆமாவா, மதர் ஆஃப் லைஃப், ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தாயகமாக இருக்கிறதே எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். இட் இஸ் த லிக்யூட் கோல்டு, இது ஒரு திரவ தங்கம் அப்படின்னு நம்ம வந்துட்டு அழைக்கலாம். இட் இஸ் த யூனிவர்சல் சால்வனன்ட், அனைத்திலையும் சால்வனன்ட்டாக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இது ஒரு லார்ஜஸ்ட் மீடியம் ஆஃப் லைஃப். ஆமாவா, நீ சொன்ன நீரின்றி அமையாது உலகு. இட் ஆக்குபை 71% ஆஃப் எர்த் சர்ஃபேசஸ். ஆமாவா, அதாவது 71% பூமியை வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் என்னது, வாட்டர் தான். ரிமைனிங் இருக்கக்கூடிய 29% வந்து பார்த்தீங்க அப்படின்னா
land அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Actually, the name Earth for our planet is misnomer because the land part of our planet only 29%, remaining 71% being water. ஆக்சுவலா நம்ம பிளானட்டை வந்துட்டு என்ன சொல்லணுமா, எர்த்துன்னு சொல்லக்கூடாது, வாட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இதுதான் வந்துட்டு அதிகமா ஆக்குப்பை ஆகியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த பிளானட் என்னன்னு சொல்றாங்க, வாட்டர் நாட் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த வாட்டரோட ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாட்டர் இஸ் த சிம்பிள் இன்ஆர்கானிக் காம்பனன்ட் ஃபார்ம்டு பை தி காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். நீரானது ஒரு எளிய இன்ஆர்கானிக் காம்பனண்டாக இருக்கிறது. இது வந்துட்டு ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் கூட சேர்ந்து அதோட அமைப்பை பெறுகிறது. எப்படி பாருங்க, ஹைட்ரஜன் H2 அண்ட் ஆக்சிஜன் O2 சேர்ந்து 2H2O சொல்லக்கூடிய வாட்டர் மாலிகுல் நமக்கு வந்து கிடைக்குது. இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். அதுக்கடுத்து ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர். அப்ப என்னென்ன வடிவங்கள்லாம் வாட்டர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாட்டர் எக்ஸிட் இன் 3 ஃபார்ம்ஸ், 3 வடிவங்கள்ல இருக்கு. நேம்லி லிக்யூட், சாலிட் அண்ட் வேப்பர். திரவமாக இருக்கிறது, திடமாக இருக்கிறது, நீராவியாக காணப்படுகின்றன. அப்ப அதில் லிக்யூட் ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மேலும் பார்த்தீங்கன்னா 2 வடிவங்கள்ல வந்துட்டு இருக்கு. ஒன்று வந்துட்டு சீ வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர். சீ வாட்டர்லாம் ஓசன் வரும், சீ வரும். ஃப்ரெஷ் வாட்டர்ல இந்த லேக்கு, ரிவர், பாண்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்துட்டு வரும். அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் மே பி பிரசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் as surface water in ponds, lake, rivers. சொன்னோம் இல்லைங்களா, இதே மாதிரி ஆறு, குளம், குட்டையாக காணப்படுறது எல்லாமே நன்னீர் நீர்நிலைகள். அண்டர் தி எர்த் சர்ஃபேஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீருமே வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர்ல வரும். இதுதான் வந்துட்டு லிக்யூட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் கால்டு ஐஸ். சாலிடாக இருக்கக்கூடிய, திடமாக இருக்கக்கூடிய நீரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐஸ், பனிக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப when the temperature of water drops below 0 degree Celsius, water freezes to become ice. அப்ப எப்பொழுது ஒரு வாட்டர் வந்துட்டு லிக்விட் ஸ்டேட்ல இருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது, அதோட டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸா இருக்கும் பொழுது அது உறைந்து பனிக்கட்டியாக மாறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேப்பர் ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் த கேஸஸ் ஸ்டேட். வாயு நிலையில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபார்மை நம்ம என்னன்னு சொல்லலாம், வேப்பர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப when the temperature of water increases it evaporate to become vapor. அப்ப எப்பொழுது ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறுது, அதோட டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது நீராவி போக்கு நடைபெற்று வேப்பராக மாறுது. இது பாத்தீங்கன்னா 2 வடிவத்துல வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஒன்னு வந்துட்டு இன்விசிபிள் ஹியூமிடிட்டி, இன்னொன்று விசிபிள் கிளவுட். ஒன்று பார்க்க முடியாத அளவுக்கு ஈரப்பதமாகவும் பார்க்கக்கூடிய அளவுக்கு மேகமாகவும் மாறுறது. அப்ப அது என்ன, மேகம் மற்றும் ஈரப்பதம் எதை சார்ந்தது, இந்த வேப்பர் ஸ்டேட்டோட, வாட்டரோட வேப்பர் ஸ்டேட்டுக்கு சேர்ந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். The moisture present in the atmospheric air is called humidity. அதாவது வளிமண்டலத்துல காணப்படக்கூடிய ஈரப்பதத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், humidity அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். When air moves up from land surface to colder level of atmosphere, the moisture of air cools down to form cloud. அப்ப மேகங்கள்ல வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க, காற்றானது நிலப்பரப்புல இருந்து கூலிங்கான அந்த லெவலுக்கு, குளிர்ச்சியான நிலையை நோக்கி வளிமண்டலத்திற்கு நோக்கி போகும் பொழுது அது கூட அது ரியாக்ட் ஆகி அங்க வந்துட்டு ஒரு மாய்ஸ்டர் கண்டென்ட் எல்லாமே ஃபார்ம் ஆகி கிளவுட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்படிதான் மேகம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து சோர்சஸ் ஆஃப் வாட்டர். அப்ப வாட்டரோட மூலதனங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது மெயின் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா precipitation அப்படின்னா என்னது, ரெயின் வாட்டர், ஸ்னோ, பனிகள் மற்றும் மழையை சொல்லலாம். கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர். ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் சீ, சிற்றோடைகள் மற்றும் கடல்கள். பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், இது எல்லாமே என்னது, வாட்டரோட மெயின் சோர்சஸா வந்துட்டு இருக்கு. இப்போ ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபாலிங் ஆன் த எர்த் ஃப்ரம் அட்மாஸ்பியர் இஸ் கால்டு precipitation. precipitations அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, நீரானது பூமியை நோக்கி, வளிமண்டலத்திலிருந்து பூமியை நோக்கி எந்த நீரெல்லாம் வருதோ அது எல்லாமே என்னது, precipitation. அப்ப ரெயின்ஃபால் இஸ் த மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் த precipitation. precipitation எக்ஸாம்பிளா நம்ம ரெயின்ஃபாலை வந்துட்டு சொல்லலாம். ஸ்னோ, ஸ்லிட் அண்ட் ஹெயில்
or the other forms of the precipitations. அப்ப ரெயின்ஃபால் மட்டும்தான் precipitation-ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிகள், ஸ்லட்டு, ஹேயில் அப்படின்னா அந்த ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு என்னது ப்ரிசிபிடேஷன்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ என்னென்ன டைப் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Based on type of salt present in the water is classified into hard water and soft water. அப்ப அந்த நீர்ல இருக்கக்கூடிய உப்போட அளவை பொறுத்து வாட்டரை வந்துட்டு ஹார்டு வாட்டர் மற்றும் சாஃப்ட் வாட்டர்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அப்ப ஹார்டு வாட்டர் அப்படின்னா என்ன? ஹார்டு வாட்டர் டஸ் நாட் ஃபோம் வித் சோப்பு. அப்போ கடினமாக இருக்கக்கூடிய நீர் என்னது, நம்ம சோப்பு டிட்டர்ஜென்ட்டை பயன்படுத்தும் போது நுரை வராது இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் சால்யூபிள் குளோரைட்ஸ், சல்பேட் அண்ட் பைகார்பனேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயன்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. என்ன ஹார்டு வாட்டர்ல ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கரையக்கூடிய குளோரைடு, சல்பேட்டு, பைகார்பனேட்ஸ் இருக்கு. எதோடது? கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயன்ஸோடது இருக்கு. இப்போ ஹார்டு வாட்டர் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். மேலும் இது பார்த்தீங்கன்னா 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஹார்ட்னஸ், பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். அப்போ டெம்பரவரி ஹார்ட்னஸ் அப்படின்னா என்னது? இட் இஸ் காஸ்டு பை பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் பைகார்பனேட் அண்ட் மெக்னீசியம் பைகார்பனேட். அப்போ டெம்பரவரி ஹார்ட்னஸ் வாட்டர்ல என்ன பிரசன்ட் ஆகியிருக்கிறது? கால்சியம் கார்பனேட்டும் மெக்னீசியம் பைகார்பனேட்டும் பிரசன்ட் ஆகியிருக்கிறது. இது என்னவா மாறுது? கன்வெர்டட் சாஃப்ட் வாட்டர் பை பாயிலிங். இந்த வாட்டரை வந்துட்டு நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட்னஸாக இருக்கிறது சாஃப்ட் வாட்டராக மாறுது. அதனால தான் இது தற்காலிக ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். டெம்பரவரி ஹார்ட்னஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். செகண்ட் வந்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பிரசன்ஸ் ஆஃப் குளோரைட்ஸ் ஆர் சல்ஃபேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயன். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப இதுல குளோரைடு ஆர் சல்ஃபேட், கால்சியம் அண்ட் மெக்னீசியத்தோட குளோரைடு ஆர் சல்ஃபேட் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இது நிரந்தரமாக வந்துட்டு என்னவாக இருக்கிறது? ஹார்ட்னஸாக வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். அப்போ சாஃப்ட் வாட்டர் அப்படின்னா என்ன? சாஃப்ட் வாட்டர் ப்ரொடியூசஸ் வித் சோப். அதுக்கு ஆப்போசிட் தான் இது. நம்ம டிட்டர்ஜென்ட்டை யூஸ் பண்ணும் பொழுது நுரை வந்துட்டு வரும். அதற்கு பேர் தான் என்னது? சாஃப்ட் வாட்டர். இதில் என்ன சால்ட் ப்ரெசன்ட் ஆகியிருக்கிறது? கால்சியம் அண்ட் மெக்னீசியம் ஆப்சன்ட் ஃப்ரம் தி சாஃப்ட் வாட்டர். அப்போ ஹார்டு வாட்டரில் வந்துட்டு கால்சியமும் மெக்னீசியமும் ப்ரெசன்ட் ஆகியிருக்கிறதுனால சோப்பு வந்து ஃபார்ம் ஆகலை, நுரை வந்து ஃபார்ம் ஆகலை. சாஃப்ட் வாட்டர்ல வந்துட்டு இந்த கால்சியம் மெக்னீசியம் வந்துட்டு ஆப்சண்டா இருக்கிறதுனால ஃபோம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கடுத்து எவாபரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்களா? த வாட்டர் ஃப்ரம் த சீ, பாண்ட்ஸ், லேக் கெட் வேப்பரைஸ்டு பை சோலார் ஹீட்டு. அப்போ கடல்ல இருக்கட்டும், குளமா இருக்கட்டும், ஏரிகள்ல இருக்கக்கூடிய நீர்களானது அதிகப்படியான வெப்பத்திற்கு உட்பட்டு என்னவா மாறுது? வேப்பரைஸ்டு ஆகுது. இதற்கு பேர் தான் என்னது? எவாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து சொல்றோம். அதுக்கடுத்து டிரான்ஸ்பைரேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எவாபரேஷன்றது பிளான்ட் ரிலேட்டடான நீராவி போக்கு. டிரான்ஸ்பைரேஷன்ஸ் அப்படின்றது அனிமல்ஸ்ல வந்துட்டு நடக்கக்கூடிய நீராவி போக்கு. சரி, எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எவாபரேஷன்றது அனிமல்ஸ்க்கு வரும், டிரான்ஸ்பைரேஷன்ஸ்ன்றது பிளான்ட்டுக்கு வரும். ஓகே, எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் absorbed by the plants is vaporized from various parts of the plant body. அதாவது ஒரு தாவரம் அதிகப்படியான நீர் மூலக்கூறுகளை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு தாவரத்தின் பல்வேறு பகுதிகள் மூலியமாக நீராவி போக்கின் மூலியமாக அதை லாஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டிரான்ஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதற்கு பேர் தான் என்னது? டிரான்ஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ டிரான்ஸ்பைரேஷன் இஸ் த நெசசரி ஈவில் ஃபார் பிளான்ட்ஸ். இது தாவரங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரணியாக அமைகின்றன. இன் தி அட்மாஸ்பியர் வாட்டர் ரிமைன் இன் தி ஃபார்ம் ஆஃப் மாய்ஸ்டர். அப்போ வந்துட்டு வளிமண்டலத்தில் மீதி இருக்கக்கூடிய வாட்டர் வந்து என்னவாக காணப்படுது? மாய்ஸ்டர், ஈரப்பதமாக காணப்படுகிறது. இந்த மாய்ஸ்டர் என்னத்தை ஃபார்ம் பண்ணுது? ஹியூமிடிட்டி, கிளவுட்ஸ் அண்ட் ஃபாக்ஸ், புகை மூட்டங்களாகவோ அல்லது மேகங்களாகவோ வந்துட்டு உருவாக்குகின்றன. இப்போ ஹியூமிடிட்டி இஸ் த மாய்ஸ்டர் ஆஃப் ஏர் and it remains in the invisible form. அப்ப இந்த ஈரப்பதம் என்ன பண்ணுது?
அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றுடன் வினை பெற்று ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஈரப்பதமாக காட்சி கொடுக்குது. இதுவே கிளவுட்ஸ் அண்ட் ஃபாக்ஸ் நம்மளால வந்துட்டு கண்ணால பார்க்க முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கிளவுட் இஸ் ஃபவுண்ட் பை த கூலிங் ஆஃப் மாய்ஸ்டர் அட் ஹைட் இன் தி அட்மாஸ்பியர். அப்போ மேகங்கள் வந்துட்டு எங்க இருக்கு? வளிமண்டலத்தோட மிக உயரமான பகுதிகளில் வந்துட்டு இருக்கும். இது ரொம்பவே வந்துட்டு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபாக் இஸ் ஃபார்ம்டு நியர் லேண்ட் சர்ஃபேஸ் பை கூலிங் ஆஃப் மாய்ஸ்டர். அப்போ இந்த புகை மூட்டங்கள் அப்படின்றது நிலப்பரப்பிற்கு மிக அருகாமையில் வந்துட்டு உருவாகக்கூடியதாக இருக்கும். The water from the atmosphere reaches the earth surface by precipitation சொன்னேன். அதாவது வளிமண்டலத்திலிருந்து பூமியை நோக்கி வரக்கூடிய எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அதுக்கு பேர் தான் என்னது? precipitation அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது precipitation is the falling down of all forms of water from the atmosphere அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரெயின்ஃபால் நம்ம வந்துட்டு சொல்லலாம். அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. Rainfall is the major form of precipitation. Some of the precipitated water sink into the ground, others run off the surface into streams and go directly to the sea. அப்ப சில precipitate என்ன பண்ணப்படுது? வாட்டர் கிரவுண்ட்ல இருந்து திரும்ப எகெயின் வந்துட்டு அட்மாஸ்பியருக்கு போகும், இல்லைன்னா நேரடியாக வந்துட்டு கடலை நோக்கி வரக்கூடியதாகலாம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கிரவுண்ட் வாட்டர் எங்க ரிட்டர்ன் போவோம்? ஸ்ப்ரிங்ஸ், பம்ப்ஸ் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் த்ரூ பிளான்ட்ஸ். தாவரங்கள் மூலியமாக நீராவி போக்காகவோ அல்லது இந்த வாட்டர் பம்ப் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மூலியமா வந்துட்டு என்ன பண்ணுது? வெளியேற்றப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஹைட்ரோலாஜிக் சைக்கிள். இது ஆல்சோ கால்டு வாட்டர் சைக்கிள் அப்படின்னு கூட நாம வந்துட்டு சொல்லலாம். அதாவது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிசிபிடேஷன்ஸ் ஆஃப் த லேண்டு, அதுக்கடுத்து ரன் ஆஃப் நடைபெற்று இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் நடைபெற்று கிரவுண்ட் ஃப்ளோ போகுது, கிரவுண்டு வாட்டர் கெட் அவுட் ஃப்ளோ ஆகி சர்ஃபேஸில் அவுட் ஃப்ளோ ஆகி எவாபரேஷன் அண்டு எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன்ஸ் நடக்குது, இல்லைனா பிளான்ட் மூலியமாக எவாப்ரேஷன் நடைபெற்று திரும்ப மாய்ஸ்டர் வந்துட்டு உருவாகி திரும்ப அது ப்ரிசிபிடேஷன்ஸாக வந்துட்டு ஓசோனில் கடந்து இப்படியே வந்துட்டு ஒரு சைக்கிளிக் ஃபார்மாக வந்துட்டு நடக்கிறது தான் என்னது? ஹைட்ரோலைசிக் சைக்கிள். அதை தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது thus the hydrologic cycle can be represented as follows. evaporation plus transpirations நடக்குது, அப்புறம் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது, ப்ரிசிபிடேஷன்ஸ் உருவாகுது, திரும்ப கிரவுண்ட் வாட்டராக உருவாகுது, சர்ஃபேஸ் ரன் ஆகி ரிட்டர்ன் டு சி, திரும்ப அதே மாதிரி ஒரு சைக்கிளிக் ஃபார்மாக வந்துட்டு உருவாகுது. இந்த சீக்வன்சஸ் வந்து பார்த்துக்கோங்க, இது கேட்கறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த வாட்டர் ரெக்குவயர்மெண்ட். நீர் தேவைப்படுவதை பொறுத்து விலங்குகளை வந்துட்டு பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Depending on the requirement of water, ecologically animals are classified into following groups. என்னென்ன? ஹைட்ரோகோலஸ், சீரோகோலஸ், மீசோகோலஸ்ன்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஹைட்ரோகோலஸ் அப்படின்னா என்னது? ஹைட்ரோகோல்ஸ் ஆர் அக்வாட்டிக் அனிமல்ஸ். ஹைட்ரோ அப்படின்னாவே என்னது? வாட்டர் தான். ரெக்கவர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அப்போ அதிகப்படியான நீரை தேவைப்படக்கூடிய விலங்குகளை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஹைட்ரோகோலஸ் அப்படின்னு சொல்றோம். They have aquatic adaptation such as streamlined body, fins etc. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷையே நாம வந்துட்டு சொல்லலாம். அதாவது அது வாழ்றது, சாப்பிட்றது, அதுக்கான ஃபுட்டு, ஷெல்டர், ரீப்ரொடெக்ஷன், ஃபீடிங் எல்லாத்துக்குமே வந்துட்டு வாட்டர் தான் பயன்படுத்துது. அந்த மாதிரியானது வந்துட்டு அந்த நீரில் வாழக்கூடிய தகவமைப்பை பெற்றிருக்கும். அதாவது ஸ்ட்ரீம்லைனடு பாடியாக இருக்கிறது, துடுப்புகள் நீந்துவதற்குண்டான துடுப்புகளை பெற்றிருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு அக்வாட்டிக் அடாப்டேஷன்ஸாக நாம் வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து சீரோ கோலஸ் அப்படின்னா சீரோ மீன்ஸ் என்னது? இல்லை அப்படின்றதான் நம்ம அர்த்தம் இல்லையா? சீரோ மீன்ஸ் என்னது? ஜீரோ. அப்போ இந்த அனிமல் லைஃப் பண்ணுறதுக்கு வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு அவ்வளோக்கா தேவைப்படாது அப்படின்ட்டு தான் அர்த்தம். பார்க்கலாம். தீஸ் ஆர் த டெரஸ்டேரியல் அனிமல். அப்போ நீரில் வாழலை அப்படின்னாவே நிலத்தில் வாழும், அதற்கு பேர் தான் என்னது? டெரஸ்டேரியல் அனிமல்ஸ் விச் கேன் டாலரேட் ட்ரை கண்டிஷன் அண்ட் சர்வை லாங் டைம் வித்தவுட் வாட்டர். அப்போ இது என்ன பண்ணுது? வறண்ட காலநிலைகளை
தாங்கக்கூடிய ஒரு தகவமைப்பை பெற்றிருக்கும். இது நீர் இல்லாமல் நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உடையதாக இருக்கும். தே ஹாவ் அடாப்டேஷன் ஃபார் டெசர்ட் லைஃப். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலைவனத்தில் வாழக்கூடியதை நம்ம சொல்லலாம். அதாவது மோலச், ஹரிடஸ், பைரினோசோமா இதெல்லாமே நாம் வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து மீசோகோலஸ் அப்படின்னா மீசோ மீன்ஸ் என்னது மீடியம், ரொம்ப அதிகமாகவும் தேவைப்படாது குறைவாகவும் தேவைப்படாத வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் இருக்கக்கூடிய அனிமல்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மீசோகோலஸ்ன்னு சொல்லுவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. தீஸ் அனிமல்ஸ் ரெக்கவர் மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். தே எக்ஸிபிட் ஆம்பிபியஸ் மோட் ஆஃப் லைஃப். இருவாழ்விகளை நம்ம சொல்லலாம். நிலத்திலும் வாழும் நீரிலும் வாழும். எக்ஸாம்பிள் லேண்ட் பிளானரியஸ், எர்த்வார்ம், ஆம்பிபியன்ஸ் எல்லாம் நாம் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ஓகே, இந்த வாட்டர்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் சால்வனன்சி அப்படின்னு பார்ப்போம். அப்போ வாட்டர் இஸ் த ஒன்லி சால்வனன்ட், அதாவது மற்ற பிற பொருட்களை வந்துட்டு கரைக்கக்கூடிய தன்மை, அதாவது டிசால்வ்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். அப்போ இந்த எர்த்தில் ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கரிம மற்றும் கனிம பொருட்களின் பெரும்பாலான கரைப்பானாக இருக்கிறதே என்னதான், வாட்டர் தான். அதனால தான் இது என்னன்னு சொல்றாங்க, யூனிவர்சல் சால்வனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். திஸ் ப்ராப்பர்ட்டி மேக்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் பொல்யூட்டன்ஸ் டிசால்வ் அண்ட் மேக் வாட்டர் ஹைலி பொல்யூட்டட். அப்போ அதனால தான் நீர் மாசுபாடு அதிகமாக ஏற்படுது. ஏன்னா எல்லா பொருட்களும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுலயே டிசால்வ் ஆகிறதுனால நீர் வந்துட்டு அதிகமாக மாசுபாடு ஏற்படுதுன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்பெசிபிக் ஹீட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் கலோரிஸ் நெசசரி ரைஸ் 1 gram per ml ஆஃப் வாட்டர் டு 1 degree Celsius. ஒரு குறிப்பிட்ட வெப்பம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் கலோரிஸை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக பேர்ன் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது. இப்போ 1 கிராமுக்கு அதாவது பெர் எம்எல்லுக்கு 1 கிராம் ஸ்பெசிபிக் ஹீட் இருந்தாவே போதும், அதாவது 1 degree Celsius இருந்தாவே போதும். அப்போ ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.0 அப்படின்னு கூட நாம் வந்துட்டு சொல்லலாம். திஸ் இஸ் வெரி ஹை கம்பேர்ட் டு அதர் லிக்விட்ஸ். இந்த ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிற திரவங்களை கம்பேர் பண்ணக்குள்ள வாட்டரோட ஸ்பெசிபிக் ஹீட்டு தான் எவ்வளோன்றாங்க, அதிகமாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப இதனால என்ன ரிசல்ட் கிடைக்குது, வாட்டர் கேபபிள் ஆஃப் ஸ்டோரிங் டெரிமெண்டோஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி வித் எ ரிலேட்டிவ் ஸ்மால் ரைஸ் இன் டெம்பரேச்சர். இது என்ன பண்ணுது, அதிகப்படியான வெப்பத்தை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு அதை ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இந்த வெப்பங்கள் வந்துட்டு ஏற்றதுக்கு இறக்கிறதுக்கு தேவையான ஒரு ஃபேக்டர்ஸ் தான் வந்துட்டு இந்த வாட்டர் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து லேட்டன்ட் ஹீட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். லேட்டன்ட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட், அதாவது ஹீட்டோட தரம். record to change a substances from solid state to liquid state or from the liquid state to gaseous state. அதாவது ஒரு நீரானது திடமான இதிலிருந்து திரவமாக மாறுவதற்கோ அல்லது திரவத்திலிருந்து வாயுவாக மாறப்படக்கூடிய அந்த வாட்டருக்கு தேவையான ஹீட்டை தான் என்னன்னு சொல்றாங்க, லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த டேர்ம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப அதே மாதிரி வாட்டருக்கு இருக்கக்கூடிய லேட்டன்ட் ஹீட்டுமே அதர் லிக்விட கம்பேர் பண்ணக்குள்ள வெரி ஹையா தான் வந்து இருக்கு. இப்போ இதனால என்ன ரிசல்ட் கிடைக்குது, லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி மஸ்ட் பி ரிமூவ்டு பிஃபோர் வாட்டர் கேன் சேஞ்ச் ஃப்ரம் லிக்விட் ஸ்டேட் டு சாலிட் ஸ்டேட்டு. அப்போ அதிகப்படியான அந்த வெப்பத்தோட எனர்ஜி வந்து என்ன பண்ணுது, வாட்டர் லிக்யூட் ஸ்டேட்ல இருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு மாறுவதற்கும் சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறுவதற்கும் ஒரு காரணமாக வந்துட்டு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ சிமிலாரிட்டி, இட் இஸ் மஸ்ட் அப்சார்ப் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஹீட் பிஃபோர் ஐஸ். அதாவது ஐஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதிகப்படியான அந்த ஹீட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. அதனால தான் வந்துட்டு இந்த ஐஸ் ஆனது லிக்யூட் ஸ்டேட்டாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ திஸ் ப்ராப்பர்ட்டி ஹேஸ் எ கிரேட் பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாட்டர் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமாங் லிக்யூட்ஸ் வாட்டர் ஹேஸ் த ஹையஸ்ட் ஹீட் கண்டக்டிவிட்டி. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி அதர் லிக்விட் மீடியத்தை கம்பேர் பண்ணக்கூட ரொம்பவே ஹையஸ்டாக தான் இருக்குது. இது எதற்காக இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மெயின்டைன் யூனிஃபார்ம் டெம்பரேச்சர். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வெப்பநிலையை வாட்டரோட வெப்பநிலையை சீராக வைப்பதற்கு இது வந்துட்டு பயன்படுது. இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படி இந்த வாட்டரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க, 0.0125 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதவும் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போஸ் வந்துட்டு கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து விஸ்காசிட்டி. The viscosity of water is very high. வேகம் இல்லையா, it reduces friction. இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன்ஸ், அந்த உடையதல் வந்துட்டு தடுக்கப்படுகிறது. அப்போ viscosity allows only little energy for the movement of the organisms. அப்போ viscosity அதிகமாக அந்த வாட்டருக்கு வந்துட்டு வேகம் இருக்கிறதுனால அந்த அக்வாட்டிக் ஆர்கானிசமோட மூமெண்ட்டுக்கு குறைந்த எனர்ஜியே போதுமானது. ஏன்னா இந்த வாட்டர் போகிற திசையில் போயிட்டா ஈஸியாக அது போகிற இடத்துக்கு கூட நம்மளால என்ன பண்ண முடியும், அதால போக முடியும். It also protect the aquatic organism from mechanical disturbances. மனிதனோட ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி செயல்பாட்டினால ஏற்படக்கூடிய சீர்குலையிலிருந்து நீர் சம்பந்தப்பட்ட உயிரினங்களை பாதுகாப்பதற்கு இந்த விஸ்காசிட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்களா. இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வாட்டர் இஸ் ஹை, இதுவுமே வந்துட்டு அதிகமாக இருக்கிறது. திஸ் ஹெல்ப் செர்டைன் இன்செக்ட்ஸ் to work and run off the surface of water. இந்த பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த அக்வாட்டிக் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் அந்த மாதிரிலாம் இருக்கிறது பார்த்துருப்போம். அந்த பூச்சி எப்படி அந்த வாட்டர் மேலே அப்படி ஸ்டேபிளாக இருக்குது, வாட்டர் இதாகுது இல்லைன்னா மூவ் பண்ணி போகுது அப்படின்னா அதற்கு காரணம் அதோட சர்ஃபேஸ் டென்ஷன் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பயோயான்சி, பாகுத்தன்மை. The buoyancy of an object is equal to the weight of the water is டிஸ்பிளேசஸ். அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டும் அந்த வாட்டரோட வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கிறது. இந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர், இந்த பயோயான்சி அப்படின்றது நீரோட அடர்த்தியை பொறுத்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. வாட்டர் இஸ் எ பயோனன்ட் மீடியம், இது ஒரு மிதப்புத்தன்மை உடைய ஒரு மீடியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்கானிசம் கேன் ஈஸிலி ஃப்ளோட் ஆன் த வாட்டர். இதனால தான் ஈஸியாக அந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்லாம் மிதந்து போகுது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனல் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசால்வ்டு சால்ட் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ ஒரு நீரோட டென்சிட்டி எதற்கு நேர் விகிதாச்சாரமாக இருக்கிறது, அதில் கரைந்து இருக்கக்கூடிய உப்பிற்கும் தலைகீழாக எதுக்கு இருக்கு, அதோட டெம்பரேச்சருக்கும் தலைகீழாக வந்து இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க, அட் 4 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இட் ஃப்ரீசஸ் டு ஐஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். அப்போ 4 டிகிரிலேருந்து 0 டிகிரி செல்சியஸாக வந்துச்சு அப்படின்னா அந்த வாட்டர் ஃபார்ம் வந்துட்டு ஐஸாக மாறிடும். ஐஸ் இஸ் லைட்டர், ஹென்ஸ் இட் ஆல்வேஸ் ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். அதனால தான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இது ஃப்ளோட் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் ஹெல்ப் அனிமல் டு லைவ் அட் த பாட்டம். இந்த டென்சிட்டி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், அக்வாட்டிக் அனிமல் பாட்டமில் லைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து சலினிட்டி, உப்புத்தன்மை. த சலினிட்டி ஆஃப் சீ வாட்டர் இஸ் ஹை. ஆமாவா, எப்பயுமே கடலில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணக்குள்ள, ஃப்ரெஷ் வாட்டரை கம்பேர் பண்ணக்குள்ள. அப்போ சலினிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் சீ வாட்டர் பட் வேரிஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் எஸ்டோரியஸ். அப்போ உப்புத்தன்மை அப்படின்றது எப்பவுமே கடல் நீரில் நிலையாகவும் கனிமுகங்கள் மற்றும் நன்னீர்களை வந்துட்டு மாறுபட்ட தன்மையிலும் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சலினிட்டி ஆக்ட் ஆஸ் அ லிமிட்டிங் ஃபேக்டர் இன் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் அனிமல். ஒரு விலங்குகளோட பரவல் தன்மைக்கு ஒரு காரணியாக இந்த சலினிட்டி வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டியூ டு சலினிட்டி அனிமல்ஸ் ஆர் அடாப்டட் எய்தர் யூரியாலியன் அண்ட் ஸ்டெனோஆலின் or both யூரியாலின் அண்ட் ஸ்டெனோஆலின் ஆஃப் மோட் ஆஃப் லைஃப். அப்போ இந்த உப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா 3 விதமான லைஃப் மோட் ஆஃப் லைஃப்பை வந்து அனிமல்ஸ்க்கு கொடுக்குது. யூரியாலின் அப்படின்னா ஹை கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த சால்ட்டை டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. ஸ்டெனோஆலின் அப்படின்னா நேரோ ரேஞ்சாக இருக்கக்கூடியது. போத் யூரியாலின் ஸ்டெனோஆலின்னா வைட் அண்ட் ரேஞ்ச் ரெண்டாக இருந்தாலுமே அதால் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்க முடியாது. இது வந்துட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரெஷர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Pressure is the weight of the water column above an organisms.
பிளஸ் வெயிட் ஆஃப் த அட்மாஸ்பியர், வளிமண்டலத்தோட வெயிட், அந்த ஆர்கானிசம்ஸோட வெயிட், வாட்டர் காலம் ரெண்டையும் சேர்ந்ததான் என்னது ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். அப்ப ப்ரெஷர் இன்க்ரீசஸ் ஆனிச்சு அப்படின்னா இன்க்ரீசிங் டெப்த், ஆழமும் வந்துட்டு அங்க அதிகரித்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப இன் ஃப்ரெஷ் வாட்டர் pressure is much lesser than that in marine habitat. அப்ப என்ன பண்ணப்படுது, கடல் நீரை ஒப்பிடும் பொழுது ஃப்ரெஷ் வாட்டரோட ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கடல்ன்றது ரொம்ப ஆழமாக இருக்கும். அப்போ ஆழம் டெப்த் அதிகரிச்சிச்சுன்னா ப்ரெஷரும் அதிகரிக்கும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டிரான்ஸ்பரன்சி, ஒளி ஊடுருவும் தன்மை. டிரான்ஸ்பரன்சி இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாட்டர் பை விச் இட் அலோவ்ஸ் லைட் டு பாசஸ் த்ரூ ஸோ தட் ஆப்ஜெக்ட் இன் டெப்த் கேன் பி சீன். டிரான்ஸ்பரன்சி அப்படின்றதும் வாட்டரோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இது என்ன பண்ணப்படுது, அந்த லைட் வந்து அந்த வாட்டர்ல பாஸ் ஆகி போறது மூலியமா அதுக்குள்ள என்ன ஆப்ஜெக்ட்ன்றத நம்மளால பார்க்க முடியும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப ஃப்ரெஷ் வாட்டர் டிரான்ஸ்பரன்சி இஸ் இன்க்ரீஸ்டு பை சஸ்பெண்டட் மெட்டீரியல் லைக் கிளே, ஸ்லிட், வாட்டர் பிளான்ட், பிளாங்க்டான், ப்ளூம்ஸ். இப்போ நன்னீர்களோட டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய களிமண்ணா இருக்கட்டும், வண்டல் மண்களா இருக்கட்டும், இல்லைன்னா தாவரங்கள், நீர் தாவரங்கள், இல்லைன்னா பிளாங்க்டன்ஸ், தாவர மிதவைகள்னால வந்துட்டு சரியா லைட்டோட பெனட்ரேஷன்ஸ் வந்துட்டு இருக்காது. அதனால வந்துட்டு ஆப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா டர்பிடிட்டி, ஒரு கலங்கல் தன்மை இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப டர்பிடிட்டி prevents the penetrations of light into the water. அப்ப இந்த கலங்கல் தன்மையானது என்ன பண்ணுது, அந்த நீரில் ஒளி ஊடுருவி போகக்கூடியதை வந்துட்டு prevent பண்ணுது, தடுக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. This reduces photosynthesis, productivity of an aquatic environment. ஏன்னா லைட் வந்துட்டு essential for photosynthesis. அப்ப அது ஊடுருவி செல்லாததுனால photosynthesis ரொம்பவே பாதிக்கப்படுது. இப்போ டிரான்ஸ்பரன்சி இஸ் மெஷர்டு பை எ சிம்பிள் ஈக்கோலாஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கால்டு சாக்கி டிஸ்க். சாக்கி டிஸ்க்னால ஒரு வாட்டரோட டிரான்ஸ்பரன்சியை நம்மளால வந்துட்டு மெஷர் பண்ண முடியும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கி அப்படின்றவங்க 1865 வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காரு. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு சர்க்குலர் ஷேப்ல வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு 4 குவார்டர்ஸ், 4 காலங்கள் வந்துட்டு இருக்கும். 2 வந்துட்டு ஆல்டர்னேட் குவார்டர்ஸ், அது வந்து பிளாக் இன் கலர்ல இருக்கும். மீதி ரிமைனிங் 2 பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வந்துட்டு இருக்கும். அந்த டிஸ்கோட சென்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அதுல இருந்து ரோப்பு வந்துட்டு போடும். அதை வச்சுதான் நம்ம வந்துட்டு வாட்டர்ல அதை வந்துட்டு இன்செர்ட் பண்ண முடியும். அப்ப டு மெஷர் டிரான்ஸ்பரன்சி the disc slowly dropped in water and the depth which the disc disappears is noted. அப்ப எப்படி வந்துட்டு இந்த சாக்கி டிஸ்கை வச்சு வாட்டரோட டிரான்ஸ்பரன்சி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அதை நம்ம அப்படியே ட்ராப் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா எங்கே வந்துட்டு அந்த சாக்கி டிஸ்க் வந்துட்டு மறையுதோ அதை நாம் நோட் பண்ணி அதோட டிரான்ஸ்பரன்சி தன்மையை நம்மளால மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு சாக்கி டிஸ்கோட ஸ்ட்ரக்சர். ரோப் இருக்கு, ஹூக் இருக்கு, 2 ஒயிட் குவார்டர்ஸ் இருக்கு, 2 பிளாக் குவார்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் வந்துட்டு சாக்கி டிஸ்க் வந்துட்டு இருக்கும். ஓகே, சிமிலர்லி த டிஸ்க் இஸ் ஸ்லோவ்லி லிஃப்டட். the depth at which the disc is appear, அந்த மாதிரி ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த டிஸ்க் வந்துட்டு டிஸப்பேர் ஆகவே ஆரம்பிக்குது. அப்போ the average of the 2 reading is transparency of water. அப்போ நம்ம ஒரு ஆவரேஜை சராசரியாக நம்ம வந்துட்டு 2 ரீடிங் எடுத்து கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணி அப்போ அந்த வாட்டர் அந்த பர்டிகுலர் ஏரியாவோட டிரான்ஸ்பரன்சி ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன்ஸ், அதாவது pH லெவல். த நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் இஸ் கால்டு pH. வாட்டர் இஸ் கால்டு pH. நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயன், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், pHன்னு சொல்கிறோம். இட் டிபெண்ட் ஆன் தி அமௌண்ட் ஆஃப் 2 காம்பனன்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் தி வாட்டர். அப்போ ஒரு வாட்டரோட pH வந்துட்டு அசிடிட்டியா இருக்கா ஆல்கனிட்டியா இருக்கான்றத எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதில் 2 காம்பனன்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயன்ஸ், அதாவது H+ அண்ட் ஹைட்ராக்சில் அயன்ஸ் OH-, இது 2 டிபெண்ட் பண்ணி தான் அந்த வாட்டர் வந்துட்டு
அசிடிட்டியாக இருக்கா ஆல்கனிட்டியாக இருக்கான்றத சொல்ல முடியும். இப்போ when water contain equal number of H plus and OH, it is said to be neutral with pH value of 7.0. அப்போ ஹைட்ராக்சில் குரூப்பும் ஹைட்ரஜன் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நியூட்ரலாக இருக்கு. அப்போ அதோட pH வேல்யூ வந்துட்டு 7.0. இது வந்து பியூர் வாட்டர் தான் வந்துட்டு இந்த நியூட்ரலில் வந்துட்டு இருக்குன்றதை நம்ம வந்துட்டு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே, when an amount of water contain more H plus, it is said to be acidic with pH value less than 7.0. சப்போஸ் அந்த வாட்டர்ல வந்துட்டு அதிகமா வந்துட்டு ஹைட்ரஜன் அயனி இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர் வந்துட்டு அமிலத்தன்மை நிறைந்தது, pH வந்துட்டு 7.0க்கு மிக குறைவாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ல அதிகமாக ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர் வந்துட்டு ஆல்கலைனா காரத்தன்மையுடன் இருக்குது. அப்போ pH லெவல் பார்த்தீங்கன்னா 7.0க்கு மிக அதிகமாக இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 1 molecule of water is split up into 1 crores ஹைட்ரஜன் அண்ட் OH அயன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு வாட்டர் மூலக்குள்ளேயும் இவ்வளோ ஹைட்ரஜன் அயனும் இவ்வளோ ஹைட்ராக்சில் அயன்ஸும் வந்து ப்ரெசன்ட் ஆகியிருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ த ஸ்பிளிட்டிங் அப் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இஸ் கால்டு ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். அப்போ அந்த நீர்கள் வந்துட்டு வாட்டர் மாலிகுல் வந்து ஸ்பிளிட் ஆகக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு சொல்றாங்க, ஃபோட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். எப்படி H2O ஆனது ஹைட்ரஜனாகவும் ஹைட்ராக்சில் குரூப்பாகவும் ஸ்பிளிட் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் ஃபோட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ pH is a limiting factor in the distribution of animal. இதுவுமே வந்துட்டு விலங்குகளோட பரவல் தன்மைக்கு ஒரு எல்லை வரம்பாக வந்துட்டு அமைகிறது. அப்போ pH வேரியேஷன் இன் ஹை இன் ஃப்ரெஷ் வாட்டர் தென் சீ வாட்டர். கடல் நீரை கம்பேர் பண்ணக்குள்ள ஃப்ரெஷ் வாட்டர்ல pH லெவல் வந்துட்டு என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ சீ வாட்டரோட pH ரேஞ்சஸ் எப்படி இருக்கும், 7.4 and 8.4. ஏன்னா அதில் வந்துட்டு சலினிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கு இல்லையா. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்கலினா வந்துட்டு இருக்குது. பட் ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா 1.2 to 1.7 அசிடிட்டியாக வந்துட்டு இருக்கும் இல்லையா. அப்போ இது வந்துட்டு ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த pH வேல்யூ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதுக்கடுத்து வாட்டரோட டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர் வேரியேஷன் இஸ் மச் லெஸ்ஸர் தென் டெரஸ்டேரியல் ஹேபிடேட். டெரஸ்டேரியல் ஹேபிடேட்டை கம்பேர் பண்ணக்குள்ள அக்வாட்டிக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால இதோட இருக்கக்கூடிய மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் வந்துட்டு நடக்குது. இப்போ கம்பேர்டு டு மெரின் ஹேபிடேட் த டெம்பரேச்சர் வேரியேஷன் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் இஸ் ஹையர். அப்போ மெரின் ஹேபிடேட்டோட கம்பேர் பண்ணக்குள்ள ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா வெப்ப அடுக்கு, அதாவது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டீப் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் such as lake ponds, there is gradual increases in temperature from surface to bottom. இப்போ இந்த மாதிரி ஏரிகள் மற்றும் குளங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆழம் அதிகமாக என்ன பண்ணும், டெம்பரேச்சர் எல்லாமே குறையும், டாப் டு பாட்டம் வந்து வேரி ஆகும்ன்றத சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ரிசல்ட் கிடைக்குது, டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்லையும் டிஃப்ரெண்டான டெம்பரேச்சர் வந்துட்டு நோட்டட் பண்ணப்படுது. அதற்கு பேர் தான் என்னது, தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சம்மர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, in summer there are 3 distinct layers, namely an upper layer பார்த்தீங்கன்னா எபிலிமினியான், பாட்டம் லேயர் வந்துட்டு ஹைப்போலிமினியான், மிடில் லேயர் வந்துட்டு தெர்மோக்ளைன் ஆர் மெட்டாலிமினியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த 3 லேயரோட நேம் வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அப்போ எபிலிமினியான் அப்படின்னா என்ன, இட் இஸ் த அப்பர் லேயர் ஆஃப் த வாட்டர். இதுதான் வந்துட்டு வாட்டரோட அப்பர் லேயர். அப்போ அப்பர் இ ஃபார் என்னது, எபிலிமினியான். இட் இஸ் த வார்மர் லேயர். மேலே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்மாக தான் வந்துட்டு இருக்கும். த டெம்பரேச்சர் ஆஃப் திஸ் லேயர் ஃப்ளக்டேட்டட்ஸ் வித் த டெம்பரேச்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மற்றும் வளிமண்டலத்தோட வெப்பம் வந்துட்டு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். இதில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் டு
21 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்துக்கோங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து ஹைப்போலிமினியான் அப்படின்னா என்ன? இதுதான் வந்துட்டு பாட்டம் லேயர் ஆஃப் த வாட்டரு. அட் இஸ் லெவல் வாட்டர் இஸ் கூல். கீழே அடிப்பகுதி தான் வந்துட்டு ஹைப்போலிமினியான். இங்கே வந்துட்டு கூலாக இருக்கும். அப்போ ஹைப்போ மீன்ஸ் என்னது? லோ. அப்போ கண்டிப்பாக டெம்பரேச்சர் வந்துட்டு லோவாக இருக்கும். அப்போ கூலாக இருக்கும்னு சொல்லி கூட நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் என்ன டெம்பரேச்சர் இருக்கும் பார்த்தீங்கன்னா between 5 டிகிரி செல்சியஸ் டு 7 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் டெம்பரேச்சர் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இட் இஸ் எ ஸ்டாக்னன்ட் வாட்டர் காலம் ஆர் ஸ்டாண்டிங் வாட்டர் காலம். இது என்னது? நீர் அப்படியே தேங்கி இருக்கக்கூடிய அடுக்கு தான் என்னது? இந்த ஹைப்போலிமினியான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தெர்மோக்ளைன் ஆர் மெட்டாலிமினியான். இதுதான் வந்துட்டு என்னது? மிடில் லேயர். எம் ஃபார் என்னது? மெட்டாலிமினியான், அதாவது மிடில் லேயர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அப்பர் லேயருக்கும் லோவர் லேயருக்கும் பெட்வீனில் வந்துட்டு இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபார்ம் டாப் டு பாட்டம், படிப்படியாக குறையும் அதிகரிக்கும் அந்த மாதிரி. அதாவது அப்பர் லேயரில் நம்ம என்ன சொன்னோம்? 27 21 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருந்தோம். அப்போ அதோட லாஸ்ட் 21 டிகிரி செல்சியஸ் அபவ், அதுக்கு மேலே 7 டிகிரி செல்சியஸ்க்கு பிலோ, 5 to 7 டிகிரி செல்சியஸ்க்கு சொன்னோம். இதில் இருக்கிறதா வந்துட்டு என்னது? மெட்டாலிமினியான் ஆர் தெர்மோக்ளைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனோட டெம்பரேச்சர். இது ஆல்சோ கால்டு டிரான்சிஷன் ஜோன். ஏன்னா மாறுபட்டுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அப்படின்னு கூட நாம் வந்துட்டு இதை சொல்லலாம். இப்போ சம்மர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் லேக் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க, எப்பிலிமினியான் அப்பர் லேயர், தெர்மோக்ளைன் மிடில் லேயர், ஹைப்போலிமியன் பாட்டம் லேயர். இந்த மாதிரி தான் வந்துட்டு வேரி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வின்டர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? இதில் வந்துட்டு 2 லேயர்ஸ் வந்துட்டு காணப்படுகிறது. என்னென்ன? அப்பர் லேயர் அண்ட் லோவர் லேயர். அப்பர் லேயரில் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு டெம்பரேச்சர் வந்துட்டு எவ்வளோ இருக்கும்? 0 டிகிரி செல்சியஸ். இது சம்மர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுக்கு ஆப்போசிட்டான ஒரு மெத்தடு. அதனால வாட்டர் வந்துட்டு என்னவா இருக்கும்? ஐஸா மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுவே லோவர் லேயரில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு 4 டிகிரி செல்சியஸாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ அதுதான் வந்துட்டு இங்கே வார்மர் லேயராக வந்துட்டு இருக்குது. அப்போ இப்படி தான் வந்துட்டு வின்டர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த லேக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு சீசனுக்கும் உண்டான அந்த டிகிரி செல்சியஸ் வந்துட்டு மாறும். சரி, இப்போ ஆக்சிஜன் ரிமைன் டிசால்வ்டு இன் வாட்டர். வாட்டர்ல வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு கரைந்திருக்கிறது. எதற்காக? aquatic animals depend on this dissolved oxygen for respiration. சுவாசத்திற்காக இந்த ஆக்சிஜனை வந்து பயன்படுத்திக்குது. அப்போ எப்படி எல்லாம் ரிசீவ் பண்ணுது இந்த ஆக்சிஜனை? என்னென்ன வேவ்லலாம் இந்த வாட்டர் வந்து ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். டைரக்ட் டிஃப்யூசன் ஆஃப் அட்மாஸ்பரிக் ஏர், வளிமண்டலத்திலிருந்து நேரடியாக வந்துட்டு பெற்றுக்கொள்ளுதல். வாட்டர் பிளான்ஸ் அண்ட் பைட்டோ பிளாங்டான் ரிலீஸ் ஆக்சிஜன் பை போட்டோசிந்தசிஸ். நீர் தாவரங்களோ தாவர மிதவைகளோ ஒளிச்சேர்க்கை செய்யும் பொழுது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்றது மூலியமா பெற்றுக்கொள்ளுது. அப்ப எப்படி ஆக்சிஜனை வந்துட்டு டெப்லிட்டட் அங்கிருந்து குறையுது? என்னென்ன வேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை தி ரெஸ்பிரேஷன் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ஸ் அண்ட் அனிமல். அந்த நீரில் இருக்கக்கூடிய தாவரம் மற்றும் விலங்குகள் சுவாசிக்கும் பொழுது ஆக்சிஜனோட லெவல் வந்து குறையுது. டீகம்போசிஷன் ஆஃப் டெட்டட் ஆர்கானிசம், ஏதாவது அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இறந்துச்சு அப்படின்னா அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணப்பட்டு குறையுது. பை மிக்சிங் ஆஃப் வாட்டர் ஆஃப் லோ ஆஃப் ஆக்சிஜன், அதாவது வாட்டரில் வந்துட்டு மிக்ஸ் ஆக வாட்டரோட டென்சிட்டி அதிகமாகும் பொழுது அது வந்துட்டு குறையலாம். இப்படி தான் வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு குறையுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. இதுவும் பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்துட்டு டிசால்வ் ஆகி இருக்கிறது. ஆல்சோ ப்ரெசன்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். ஆமாவா, கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அயன்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு வாட்டரில் ப்ரெசன்ட் ஆகி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ஆல் அக்வாட்டிக் பிளான்ஸ் அண்ட் பைட்டோ பிளாங்டன் டிபெண்ட் ஆன் கார்பன் டை ஆக்சைடை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. எதற்காக? போட்டோசிந்தசிஸ்க்காக. அப்போ எப்படி எல்லாம் இந்த வாட்டர் வந்து கார்பன் டை ஆக்சைடை கெயின் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அட்மாஸ்பியர்ல இருந்து டைரக்டா பெற்றுக்கொள்ளுது. இதுவே அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்துட்டு ரெஸ்பிரேஷன்ஸ் மூலியமா கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும் போது அதன் மூலியமாக அந்த வாட்டர்ல டிசால்வ் ஆகுது. இந்த ரெண்டு மெத்தடு. எப்படி வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு டெப்ளிட்டட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை த ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ஸ் அண்ட்
பைட்டோபிளாங்டான் அதை எடுத்துக்குதா, அப்போ வந்துட்டு குறையுது. லைம் டெபாசிட்டிங் பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுண்ணாம்பு படிகிறதுக்கு உண்டான ஒரு பாக்டீரியா இருக்குது, அதை வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எடுத்துக்குது. அதுதான் அந்த கோரெல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். நைட்ரஜன் கான்ஸ்டியூட் 78% ஆஃப் அட்மாஸ்பரிக் ஏர் இல்லையா, 78% வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயு என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான். இன் வாட்டர் 65% ஆஃப் கேசஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் நைட்ரஜன். அப்போ நைட்ரஜன் வாட்டரில் எவ்வளோ இருக்கு, 65% இருக்கு. It remains innate in the water. இதுவே வந்துட்டு போதுமானது. அப்போ certain bacteria, blue green algae and fungi use the nitrogen for the metabolic activities. அதில் இருக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய நீலப்பச்சை பாசிகளாக இருக்கட்டும், பூஞ்சைகளாக இருக்கட்டும், பாக்டீரியாக்கள் அதோட வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டிற்கு இந்த நைட்ரஜனை பயன்படுத்திக்குது. அதுக்கடுத்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு இஸ் த டாக்ஸிக் கேஸ், நச்சுள்ள ஒரு வாயு. It is liberated by the decaying of the organic matter. இது எங்கேருந்து உருவாகுது, அங்கே அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஆர் பிளான்ஸ் வந்துட்டு அங்கே இறந்துருச்சு அப்படின்னா அது சிதைவடைகிறது, அதோட பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகிறதா என்னது ஹைட்ரஜன் சல்ஃபைடு. இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஆப்டினன்ஸ் இன் டீப் லேயர் ஆஃப் பாண்ட்ஸ், லேக்ஸ், எஸ்டோரிசஸ் அண்ட் ஓசோன்ஸ். இது எல்லாமே எங்கே இருக்கும், கடல்கள் மற்றும் கனிமுகங்கள், ஏரிகள், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான பகுதியில் தான் இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆனது இருக்கும். இட் ப்ரொடியூஸ்ட் இன் லார்ஜ் அமௌண்ட் இஸ் ரெட்டிங் கிரவுண்ட்ஸ். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த ரெட்டிங் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லணும்னா கீழே வந்துட்டு இந்த பவளப்பாறைகள் இதெல்லாம் உருவாகிறது, அது எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஃபங்க்ஷன் அஸ் த லிமிட்டிங் ஃபேக்டர் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன் வாட்டர். அக்வாட்டிக் அனிமல்ஸோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராகவே இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடை வந்துட்டு நாம் சொல்லலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which water property causes insects to walk on the water? பூச்சிகள் வந்துட்டு வாட்டரோட மேற்பரப்பில் நடப்பதற்கு அதோட ப்ராப்பர்ட்டி எது ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம், சர்ஃபேஸ் டென்ஷன் தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டர்பிடிட்டின்றது கலங்கல் தன்மை, அதேஷன் அப்படின்றது வாட்டர் மாலிகுல் வந்து என்ன பண்ணுது அதர் மாலிகுல் சப்ஸ்டன்சஸ் கூட ஸ்டிக் பண்ணுறது. கோயேஷன் அப்படின்றது வாட்டர் மாலிகுல் அதர் ஆர்கன்ஸ் கூட ஹைட்ரஜன் பாண்டை வந்துட்டு உருவாக்குறது இல்லையா. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. த டேர்ம் இன்வெர்ஸ் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ரெஃபர்ஸ் டு, இன்வெர்ஸ் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன, வார்ம் வாட்டர் அட் பாட்டம், பாட்டமில் வார்மாக இருக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இன்வெர்ஸ் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். எவ்வளோ 4 டிகிரி செல்சியஸ். அப்போ இதில் இருந்தே என்ன தெரியுது, இது வந்துட்டு வின்டர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸோட ஒரு பார்ட்டு. வின்டரில் 2 லேயர்ஸ் தான் இருக்கும், அப்பர் அண்ட் லோவர். அப்பரில் வந்துட்டு கோல்டாக இருக்கும், ஏன்னா அங்கே 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும். வார்ம் வாட்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸாக இருக்குது. யூனிஃபார்ம் டெம்பரேச்சர்லாம் இல்லை. வார்ம் வாட்டர் அட் சர்ஃபேஸ்ன்றது வந்துட்டு தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனோட ஒரு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்டு, in aquatic ecosystem thermal stratification result in the form of, இதில் என்ன கேட்டிருக்காங்க, தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸோட இது கேட்டிருக்காங்க. இப்போ எப்பிலிமியான், மெட்டாலிமியான், ஹைப்போலிமியான் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இல்லையா. போட்டிக், ஏபோய்டிக், பெந்தோயிக் ஜோன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டோட பெனட்ரேஷன்ஸை குறிக்குது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அடுக்க தான் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு லைட் எவ்வளோ பெனட்ரேட் ஆகுன்றதை பொறுத்து அந்த லேயரோட பேர். லிட்டோரல், லிம்னோட்டிக், ப்ரோஃபண்டல் ஜோன் அப்படின்றது டிஸ்டன்ஸ், சர்ஃபேஸுக்கும் அந்த டீப் லேயருக்கும் இடையே டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணுறது தான் லிட்டோரல், லிம்னோட்டிக், ப்ரோஃபண்டல் ஜோன். பேலியோஜிக், நெக்ரோட்டிக், ஓசோன் ஜோன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மெரின் ஈகோசிஸ்டத்தோட டிஸ்டன்சஸ் வந்துட்டு வரும். மெரின் ஈகோசிஸ்டத்தோட டிஸ்டன்ஸை குறிக்கிறதா பேலோஜிக், நெக்ரோட்டிக், ஓசோனிக் ஜோன்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், விச் கெமிக்கல் இஸ் காமன்லி யூஸ்டு டு ரிமூவ் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்? பர்மனன்ட் ஹார்ட்னஸை எந்த கெமிக்கல் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா சோடியம் கார்பனேட் அப்படின்றது என்னது, ஒரு வாஷிங் சோடா இல்லையா. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஹார்ட் வாட்டர்ல என்ன இருக்கு? சால்யுபிளான கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்கு. அதை இன்சால்யுபிளான கார்பனேட்டா மாற்றி பிரிசிபிடேட்டா மாற்றி அதுல இருந்து வாட்டரை வந்து வெளியேற்றுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. சோடியம் குளோரைட்லாம் பார்த்தீங்கன்னா அயனை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஆனால் இது வந்துட்டு ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணாது. பொட்டாசியம் நைட்ரேட் காம்பனண்ட்டே கிடையாது. கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது வந்துட்டு டெம்பரவரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ஸ். இது வந்துட்டு கிளார்க் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். 2 கொஸ்டினுக்கு இங்கே கூட ஆன்சர் இருக்கு பாருங்க. கிளார்க் மெத்தட் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். இந்த 2 கொஸ்டின்ஸும் எதுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்துட்டு கேட்கறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, இந்த செஷன்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸான வாட்டர்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷன்ல ஏபயோட்டிக் ஃபேக்டரான சாயில் பத்தி நம்ம எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.